எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வாரம் நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களையும் அதன் ஸ்தலங்களுடைய வரலாற்றை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் அமைஞ்சிருக்கிற மிக பழமையான ஸ்தலம். சோழர்கள் காலத்தில் கட்டினதாகவும் பின்ன பல்லவர் காலத்தை திருப்பணி செய்யப்பட்டதாகவும் கருதப்படுகிற ஒரு பழமையான ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிறது தாம்பரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மாடம்பாக்கத்தில் இருக்கிற தேனுபுரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. வாங்க இப்போ நம்ம கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மாடம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு பழமையான ஸ்தலம். கோயில் கோபுரம் மொட்டை கோபுரமாக காட்சி அளிக்கிறது. கோபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் அமைஞ்சிருக்கிற ஒரு கோயில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மொட்டை கோபுரத்துக்கு வழியாக நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா பலிபீடம், கொடிக்கம்பம் ஆகியவற்றை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 தூண்கள் அந்த அமைஞ்சிருக்க மகாமண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த 18 தூண்கள் பார்த்திங்கன்னா மிக அருமையான சிற்பங்களாக அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது கபில முனிவர் இடது கையில் சிவலிங்கத்தை வைத்து கொண்டு பூஜை செய்தாராம். இதெல்லாம் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் பசுவாகும்படி சபித்தாராம். அதன்படி இங்கே இந்த பகுதியில் பசுவாக இருந்து சிவ வழிபாடு செய்து பால் பொழிந்து அபிஷேகித்து பூஜித்து வரம் பெற்றாராம். அதே போல் இந்திரன் தன் சாபத்தை போக்கிக் கொள்ள இங்கு சிவபூஜை செய்து வரம் பெற்றான் என்கிறது தலபுராணம். முன்பிறப்பில் செய்த சிவநிந்தியின் பலனாக சாபம் பெற்று பசுவாக பிறந்த கபில முனிவருக்கு சாப விமோசனம் அளித்ததால் சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் என்ற திரு பெயரோட இந்த கோயிலில் காட்சி கொடுக்கிறார். மூலவர் தேனுபுரீஸ்வரர் கருவறையில் சதுரபீடத்தில் சுமார் 1 சான் உயரத்தில் 3 விரக்கடை அகல லிங்க வடிவில் இருக்கார். பசு மிதித்த தழும்பும் கல்லடிப்பட்ட பள்ளமும் தெரிகிறது. தெனுகாம்பாளுக்கு தனி சன்னதியில் காட்சி தருகிறார். கஜபிருஷ்ட விமானத்துடன் கருவறை அமைஞ்சிருக்கு. இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும். இக்கோயில் 10ஆம் நூற்றாண்டில் சுந்தர சோழன் என்னும் 2ஆம் பராந்தக சோழர் கருவறை கோபுரமும் கஜபிருஷ்ட அமைப்பில் கட்டப்பட்டது. பல ஆண்டுகள் கழித்து பாண்டிய மன்னர்கள் தாயார் சன்னதி, தெற்கு நுழைவு வாயில் மற்றும் மண்டபத்தை கட்டினார்கள். அதன் பிறகு பல்லவ மன்னர்கள் காலத்தில் திருக்கல்யாண மண்டபத்துடன் 18 தூண்கள் கொண்ட மகா மண்டபத்துடன் அமைக்கப்பட்டது. இக்கோயில் சுமார் 1000 வருடங்கள் பழமையானது என்று கருதப்படுகிறது. இத்திருக்கோயில் நந்தி மண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ள 18 தூண்கள் கீழே பக்கத்தில் நாற்புறங்களிலும் சிற்ப வேலைப்பாடுகளும் கூடிய கலைநயத்துடன் துவாரக பாலகர்கள், நர்த்தன கணபதி, வீணை கணபதி, வீண தட்சணாமூர்த்தி, கங்கா விசார்ஜனர், ஊர்த்துவ தாண்டேஸ்வரர், சங்கர நாராயணர், வீரபத்ர சுவாமி, பத்ரகாளி, கஜசம்ஹாரமூர்த்தி, பஞ்சமுக விக்னேஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், ஸ்ரீலக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்வரஹரேஸ்வரர், சோமேஸ்கந்தர், நரசிம்மர், வாமனமூர்த்தி, ராமர் பட்டாபிஷேகம், குழல் ஊதும் கண்ணன் மற்றும் 4வர், உச்சிஷ்ட கணபதி, சர்வேஸ்வரர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகியவர்களுடைய திருவுரங்களை அந்த தூண்களில் அமைச்சிருக்காங்க. சென்னையில் சர்வேஸ்வரர் வழிபாடு செய்யும் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் 4:30 மணிலிருந்து 6 மணி வரை ராகு காலத்தில் இங்குள்ள சர்வேஸ்வருக்கு அபிஷேக ஆராதனை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சர்வேஸ்வரர் அதிகமாக வணங்குறதுனால பில்லி, சூனியம், தடைப்பட்ட திருமணம் ஆகியவற்றை விடுபட, மகப்பேறு உண்டாக, பயம் இவற்றால் பாதிக்கப்பட்டவருக்கு மன நிம்மதி கிடைக்க இந்த கோயிலுக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வராங்க. இக்கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைஞ்சிருக்கு. இக்கோயில் உள்ள முருகர் பற்றி அருணகிரிநாதர் தன் திருப்புகழையும் பாடுகிறார். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோயிலானது நம்ம சென்னையிலேயே அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிக அற்புதமான அருமையான ஒரு கோயில். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லலான்னு இப்போ சொல்கிறேன். சென்னை தாம்பரத்திலிருந்து சேலையூர் செல்லும் சாலையில் சென்றால், சேலையூர் தாண்டி சென்றால் வலதுபுறத்தில் ஒரு ஷெல் பெட்ரோல் பங்கு வரும். அந்த சிக்னலில் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் 18 சித்தருக்கான கோயிலும் அமைஞ்சிருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.